ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல ஒரு மனம் கடந்து வரும். ஹல்லேலூயா. அப்ப குடும்பத்துல கர்த்தர் ஒரு மனதை இந்த மாதத்துல கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் வாய்க்கால் எதுன்னா குடும்பம். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் நன்மை வரல, ஆசீர்வாதம் வரல, தொழில் பெருகல, அது நடக்கல, இது நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படவே படாதீங்க. குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வீட்டில் நன்மையின் வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. குழந்தைகளை குறித்து கவலைப்படவே படாதீங்க. கர்த்தர் குழந்தைகளின் எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நாம நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறதை விட நம்முடைய பரம தகப்பன் அதிகமாய் நேசிக்கக்கூடியவராகவே இருக்கு. ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு இந்த தொழில் கொடுத்தா, இந்த ட்ரெஸ் வாங்கினா, இந்த காரியம் செஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறத விட உங்க அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இவன் இந்த படிப்பு படித்தா நல்லா இருக்கும், இந்த தொழிலுக்கு போனால் நல்லா இருக்கும், இவன் இந்த நிலைமைக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை விட அதிகமாக ஒருத்தர் நேசிக்கக்கூடியவராகவே இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பண்ணும். என் பிள்ளைய உமக்காக தராப்பா, என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை உமக்காக தராப்பா, என் பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை உமக்காக தராப்பா, நீங்கள் பார்த்துக்கங்கப்பான்னு சொன்னா மட்டும் போதும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லமை உள்ளவராகவே இருக்கு. ஹல்லேலூயா.